யாருக்கும் கட்டுப்பட விரும்புவதில்லை. விசுவாசிகள் ஊழியக்கார் கட்டுப்பட விரும்பவில்லை. இந்த இயக்கத்தினர்கள் ஒரு தலைவருக்கு கட்டுப்பட விரும்புவதில்லை. என்ன பெரிய தலைவர், நானே ஒரு தலைவர். எனக்கு துக்கமான ஒன்று, இன்றைக்கு ஏராளமான இந்த வாரியங்களுக்கு சினாட் அதிலே ஏதோ ஒரு பதவி வகிக்கிறார், தலைவரோ செயலாளரோ ஏதோ ஒரு பதவி. அது ஒரு பெரிய பெருமை. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் எந்த நிலையிலும் இருங்கள். சினாடில் நீங்க பெரிய நீ சினாடோட தலைவராக கூட இருக்க, டசன்ட் மேட்டர். ஆனால் your focus should be towards the perfection, அந்த பூரணத்தை நோக்கி. அது அரசியல்வாதிகளுக்கு வருமா என்ற கேள்வி. ஆனா ஆவிக்குரிய மக்களுக்கு அது தேவை என்பதை ஆவியானவங்களுக்கு நாளிலே பேசுகிறார். ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் த பர்ஃபெக்ஷன். இப்படி சொன்னா ஒரு புரியும். பிரஸ் ஆன். இந்த கஷ்டம் அதை நான் நோக்கி ஓடும் போது எத்தனை இடர்கள், எத்தனை போராட்டங்கள். இப்படி வாழணும், இப்படி வாழணும், இப்படி வாழணும். அன்னைக்கே சோதனை. இன்னைக்கு உபவாசம் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறோம், அன்னைக்கு தான் நமக்கு விருந்து. நாம எல்லாம் வேற ஒண்ணு தராங்க, நமக்கு பிடித்தமான ஒரு உணவு, நான் விரும்புகிற உணவு, உள்மனம் வாஞ்சித்த உணவை அன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. உபவாசமா என்னுடைய விருப்பமா? யோசித்து பாருங்கள். அதுபோல இப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம், ஆனா வாழ முடியல. லஞ்சமே வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்குறோம். செய்யக்கூடாது, அதை செய்கிறோம். இதை பேசக்கூடாது, பேசுகிறோம். இதை பார்க்க கூடாது, பார்க்கிறோம். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். விரும்புவது அல்ல, விரும்பாதே. ஆனால் அந்த கிறிஸ்துக்குள் வாழும் போது you will be fully covered. முற்றிலும் நீங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் fully protected, பாதுகாக்கப்படுவீர்கள். இரண்டாவது குறிப்பு, என்னுடைய செய்தி என்றால் அந்த கிறிஸ்துவுக்குள் என்ற செய்தியாக பேசுகிறேன். மூன்றாவது குறிப்பு, நீங்கள் அந்த பூரணத்தை நோக்கி ஓடும் போதே உங்களுக்கு தேவையான இம்மைக்குரிய வறுமைக்குரிய எல்லா நன்மைகளையும் தேவன் தந்துடுவார். உங்க போக்கஸ் மட்டும் தேவனா இருக்கட்டும், உங்க போக்கஸ் மட்டும் கிறிஸ்துவா இருக்கட்டும், உங்க போக்கஸ் மட்டும் இன்னும் வளரணும் இருக்கட்டும். God will supply all your need. வாசிக்கிறேன் கேளுங்கள். எபேசியர் 1 அதிகாரம் 1 வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த வார்த்தை நீங்க கூட கிறிஸ்து இயேசுவுக்குள், எபேசியர் 1:1, கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் வாழும் போது, திரையில் பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் வாழும் போது அடுத்த வார்த்தை என்னவெல்லாம் வருகிறதா? நம்பர் 1, கிறிஸ்துவினால் பலமுறை வாசித்து இருக்கலாம். எபேசியர் 1:2, கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபை, கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானம், கிறிஸ்துவினால. எபேசியர் 1:3, கிறிஸ்துவுக்குள் எல்லாம் கிடைக்குது.